ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் சண்டேக்கு வேண்டிய வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டுனா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி போஸ்ட் எம்பரோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டேங்க. ஸோ இதுக்கு மேலே எடுத்தோம்னா வீடியோலேருந்து எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அதனால தான் போதும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து இதுக்கு மேலே வேண்டாம்னு நினச்சேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட ட்ரை பண்ணுறேன். இந்த தடவை ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நல்ல நல்ல கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரெகுலர் வீடியோஸ்ல கேட்டிருந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே எடுத்திருக்கோம். ஒன் பை ஒன்னா இப்போ கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்கிரீன்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, லவ் லியோன் கேமர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹாய் ப்ரோ, எனக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகவே இல்லை, பட் என்னோட வீடியோவில் ஆட்ஸ் ப்ளே ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இது எனக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்டதை நான் மெயினாக வந்து முன்னாடியே சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு Q&A செஷனில் ஃபஸ்ட்டாக வந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ யூடியூப்பில் ஒரு நியூ டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து பல நாட்களுக்கு முன்னாடி, பல மாதங்களுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து முன்னாடியே கொண்டு வந்த அப்டேட் தான் யூடியூப்பில் நியூ டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் கொண்டு வந்தாங்க. அதில் பர்டிகுலர் விஷயம் சொல்லியிருந்தது, யூடியூப்பில் எல்லா வீடியோஸ்க்குமே அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகும், பட் ரெவன்யூ அப்படிங்கிறது எப்பவும் போல தான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எப்படி மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன அந்த 4000 வாட்சர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்ளை பண்ணி அப்ரூவ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரெவன்யூ ஷேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வரும். மற்றபடி வந்து எல்லாருக்குமே நார்மலாக தான் இருக்கும் முன்ன மாதிரியே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பொறுத்து பெருசாக வந்து நீங்கள் எதுவும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எல்லா வீடியோஸ்லையும் ப்ளே ஆகும். ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் இருந்தாலும் கூட அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகுதுன்னா அதை பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதற்கான ஏர்னிங்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு, அந்த ஒரு மானிட்டைசேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் போகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவி கிளிப்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் காப்பிரைட் கிளைம் ஆகி வீடியோ ரிமூவ் ஆனால் வாட்ச் டைம் ஆட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக டேக் டவுன் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைக் இஷ்யூ கொடுத்து அப்படின்னு சொன்னால் அது பப்ளிக் வீடியோவாக இருக்காது. அதற்கான வீடியோக்கான வாட்சர்ஸ் வந்து கெயின் ஆகாது, ஆட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் மானிட்டைசேஷன் பேஜில். ஏன்னா கிளைம் இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே, அது வந்து பப்ளிக்லேயே இருக்குது, அது எந்த வித பிரச்சனையும் இல்லை. பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோக்கு ஆஃப்டர் மானிட்டைசேஷன்னா அந்த ஒரு இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானிட்டைசேஷன் வந்து கிடைக்காம இருக்கலாம். அந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் வீடியோக்கு இல்லாமல் இருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரிமூவ் ஆயிடுச்சு டேக் டவுன் பண்ணி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கான வாட்சர்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஷாஸ் கிச்சன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, கண்டென்ட்டில் எந்த சேஞ்சும் பண்ணல, பட் சேனல் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணணும், பிகாஸ் ஆல்ரெடி நேம் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம், அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம என்ன தான் போட்டி போட்டாலுமே அவங்க ஓரளவுக்கு பெரிய சேனலாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பிராண்ட் வேல்யூ வந்து அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதா ஆயிடலாம். ஸோ உங்களுடைய சேனலை நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் யூனிக்கான நேமை ட்ரை பண்ணலாம். அவங்களோட காம்படிட்டிவாக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி எப்படியாவது வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டோம் அவங்கள விட அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் நேம் அப்படிங்கிறது சேனலுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். உங்களுடைய சேனலுடைய ஃபியூச்சர் க்ரோத்துக்கும் அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பெட்டர் முடிவு தான். ஸ்டார்டிங் டயத்துலேயே இதை எடுத்துக்கிட்டது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டு இதை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸ்க்கும் கன்ஃபியூஷன் ஆகும். சர்ச்சிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் அப்டேட் ஆகும். அகெயின் எல்லா வீடியோஸ்லையுமே நீங்கள் வந்து சேனல் நேம் வந்து அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து இதுதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் நேம் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. அது எப்போவுமே யூனிக்காக இருந்ததுன்னா ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹமீத் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ, நான் யூடியூப்பில் வீடியோ வந்து யூடியூப் ஆப் மூலிமா தான் அப்லோட் பண்ணுறேன், இதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா ப்ரோ சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக எந்த வித ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் மொபைல் அப்லோட் பண்ணாலும் சரி, டெஸ்க்டாப்பில் அப்லோட் பண்ணாலும் சரி, அப்லோடிங் டைப் தான் மாறுதே தவிர மற்றபடி அதனுடைய ரீச்சோ இல்லைனா அந்த கண்டென்ட்னுடைய அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அது ரீச் ஆகக்கூடிய ஆடியன்ஸ் பேஸை வந்து இது எந்த விதமாக மாற்ற போகிறதில்ல. ஸோ அது எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அப்லோடிங் டைப் மட்டும் தான் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நிறைய கிரியேட்டர்ஸ் கூட இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் அப்லோட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சில இஷ்யூ வருது அப்படின்னு சொன்னால் மொபைலில் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு இஷ்யூ வந்ததுன்னா டெஸ்க்டாப் ட்ரை பண்ணுறாங்க, டெஸ்க்டாப்பில் இஷ்யூ வந்ததுன்னா ஜஸ்ட் அவங்க வந்து மொபைல் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது பெரிய இஷ்யூலாம் கிடையாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் தான் கேரி பண்ணி எங்கேயாவது கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அப்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் யூடியூப் ஆப் மூலியமாக அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது உங்களுடைய கம்ஃபர்டபுளை பொறுத்து, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது. ஜஸ்ட் இதில் தான் அப்லோட் பண்ணணும், இதில் அப்லோட் பண்ணால் தான் ரீச் இருக்கும், இல்லைனா சேனல் க்ரோத் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுலையும் கிடையாது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக்ட் டாக்கீஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ராஜாபுரம் என்கிட்ட தான் கேட்டிருக்காங்க. ஹவு யூடியூபர்ஸ் மேக்கிங் வீடியோஸ் ஃப்ரம் அதர் சேனல்ஸ் வித்தவுட் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்
அண்ட் வேர் வில் தே கெட்டிங் கண்டென்ட் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ரிப்ளை மீ தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வராது. அதாவது ஒருத்தங்களுடைய கண்டென்ட் எடுக்காங்கன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் தான் வரும். கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இஷ்யூ அப்படிங்கிறது பாலிசி வைலேஷன் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து வரக்கூடும் யூடியூப் தரப்புலேருந்து. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலும் கூட லைக் வந்து நீங்கள் ஃபேர் யூஸ் படி ட்ரை பண்ணிங்கனாலும் அதே சமயம் அந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை வந்து அதர்ஸ் கண்டென்ட்டை வந்து ஒரு பார்ட்டாக வச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் பெருசாக இஷ்யூ வராது. ஸோ அதை மேஜராக கொடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி வேறு ஏதாவது பண்ணால் தான் இஷ்யூ அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் இன்னும் பெட்டர், அந்த இஷ்யூ வரவே செய்யாது ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வேர் வில் தே கெட்டிங் கண்டென்ட், அது உங்களுடைய விஷயங்கள் தான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்லேயும் ஆக்டிவேட்டாக இருக்கணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாஸ்லேயும் ஆக்டிவேட்டாக இருக்கணும். ஒவ்வொரு வெப்சைட் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச சில வெப்சைட்ஸ் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெகுலராக வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். லைக் ஒன்லி ஒன் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் வந்து எதை பார்த்தாலும் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னு இல்லை, எந்த ஒரு கேட்டகரியில் எந்த ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட் எடுத்தாலும் சரி, அதில் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து லேர்னிங் அதிகமாக இருக்கணும்னா அது உங்களுக்கு பிடிக்கணும். ஸோ அது சம்மந்தப்பட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தாலே போதும். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் சோர்ஸை வந்து நீங்கள் நம்பி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போகலாம். அது நீங்கள் டெலிவிஷனில் பார்க்குறதா இருக்கலாம், நியூஸ் பேப்பராக இருக்கலாம். ஸோ எல்லா விஷயங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங் டயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தெரியாத மாதிரி இருக்கலாம், போக போக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான். லைக் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே தெரிஞ்சு வர்றது கிடையாது. ஒரு சில விஷயங்கள் வந்து மேஜராக தெரிஞ்சிருக்கும், பட் நிறைய விஷயங்கள் அவங்களே லேர்ன் பண்ண தான் தெரிஞ்சுக்கிட்டதாக இருக்கும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சீர்டி சாய்பாபா பிளெஸிங் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, அலோ எம்பட்டிங் பற்றி வீடியோ போடுங்க. ஸோ அதை வந்து ஆனில் வச்சா என்ன ஆகும், ஆஃபில் வச்சா என்ன ஆகும்னு சொல்லி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக தனி வீடியோ மேக் பண்ணுறோன்னா இல்லையோ Q&A செஷனில் எடுத்துட்டேன். இதை பற்றி சிம்பிளாக சொல்கிறேன். லைக் ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது ஒரு வியூவராக பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு வாட்ஸ்அப்லேயே வந்து ப்ளே ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளே ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த கிரியேட்டர் வந்து டிஃபால்ட்டாகவே அலோ எம்பட்டிங்கை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட்டு கூட உங்களுடைய வீடியோவில் கூட ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணி அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அது பர்டிகுலராக அந்த வாட்ஸ்அப்பில் வந்து ப்ளே ஆகாது ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால். ஸோ அலோ எம்பட்டிங்கை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக வந்து அது வந்து யூடியூப்பில் ஓப்பன் ஆகி தான் ப்ளே ஆகும். அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அந்த ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ப்ளே ஆகாது. எக்ஸ்டர்னல் சோர்ஸஸில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யூடியூப்பில் வந்து தான் ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ அலோ எம்பட்டிங் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயம் இதுதான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணுறதை ஆஃப் பண்ணுறதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முகில் தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ எனக்கு ஷார்ட்ஸில் 3K வியூஸ் வருது, பட் ரெவன்யூ வந்து 0ன்னு தான் வருது. ஒய் ப்ரோ ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றணுமா? கண்டிப்பாக ஷார்ட்ஸில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸும் சரி, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸும் சரி, ஷார்ட்ஸில் வந்து பெருசாக நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது நார்மல் வீடியோவாக ப்ளே ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் சான்சஸ் இருக்கும். லைக் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் சரி, வாட்ச் ஹவர்ஸும் சரி, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 அப்படிங்கிறது தான் ரெண்டுலேயுமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை பொறுத்து பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்லை. நார்மல் கண்டென்ட்டும் அப்பப்போ கொடுங்க, ரெவன்யூ ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஸ்பீடில் போகுதுன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் படி அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஏர்னிங்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக கிடையாது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான், மாஸ் கேமிங் தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து, ப்ரோ 1000 வியூஸ்க்கு எவ்வளோ வாட்ச் டைம் ஏறும் ப்ளீஸ் ப்ரோ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து உங்களுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷனை பொறுத்து. நீங்கள் எந்த ஒரு வீடியோக்கு வந்து 1000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த ஒரு வீடியோவில் அனலிட்டிக்ஸை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஓவர் வியூவில் கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆவரேஜ் வியூ டியூரேஷன், அந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் அன் எக்ஸாம்பிள் அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு நிமிஷம் ப்ளே ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் டோட்டலாக 1000 இன்ட்டு அந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 1000 நிமிடங்கள் வந்து வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வாட்ச் ஹவர்ஸில் 60 நிமிஷம்னா ஒரு வாட்ச் ஹவர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் போன ஒரு வீடியோக்கு வந்து 1 மணி நேரம்
அதாவது 60 நிமிஷம் வந்து அந்த ஒரு வீடியோக்கு வந்து ஆவரேஜ் வியூ டியூரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து 1000 மினிட்டு ஒரு 60 நிமிஷம்னு போட்டு வச்சா 60,000. ஸோ 1000 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கெயின் ஆகிரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷனை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய வீடியோ லென்த் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பட் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எப்போவுமே அந்த வீடியோக்கு பாதி அளவு இல்லைனா அதுக்கும் மேலே அப்படின்றதுனாலே அந்த ஒரு வீடியோ வந்து நல்ல 1000 வியூஸ் அப்படிங்கிறத தாண்டி இன்னும் அதிகமாக கூட க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் அப்படிங்கிறதுக்கு வாட்ச் டைம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷனை பொறுத்து இருக்குது. அது எவ்வளோ நேரம் இருக்கோ அதுதான் டிபெண்ட் பண்ணுது உங்களுடைய டோட்டல் வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ ஆட் ஆகும் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவிலேருந்து அப்படிங்கிறது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைவும் இருக்கும், ஜாயின் பண்ணுங்க அதுலேயும். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணோம். வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். எல்லா கொஸ்டினுக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி சந்தேகம்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி அலாப்ஸ் செட் பண்ணிங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பாய், சி யூ. ஸ்டால் எல்லா வீடியோ சந்திப்போம்.